ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு தம்ப்லைன்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்மளோட வாட்ச் ஹவர்ஸ் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன் வாட்ச் ஹவர்ஸ் குறையுது, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். யூடியூப் சைட்லேருந்து மானிட்டேஷனுக்கு எலிஜிபிளான வாட்ச் ஹவர்ஸ் நம்ம எங்கே செக் பண்ணி பார்க்கணும். நான் ஒய்டி ஸ்டுடியோவில் செக் பண்ண ஒரு வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது. அதே இது நான் யூடியூப்பில் குரோமில் போய் நான் செக் பண்ணேன் அப்படின்னா வாட்ச் ஹவர்ஸ் வேற மாதிரி இருக்குது. இது ரெண்டுல எனக்கு உண்மையான வாட்ச் ஹவர்ஸ் எது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய பிகினர் யூடியூபர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோவோட வியூஸ் ஒரு 200 300 அப்படின்னு சொல்லி ஒரு 100 200 அந்த மாதிரி தான் நிற்கிது. இந்த வியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலை. அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். அதுவும் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வாட்ச் ஹவர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. நான் ஃபர்ஸ்ட் டே ஒரு நாள் பார்க்குறேன், என்னோட வாட்ச் ஹவர்ஸ் நல்லா இருக்குது. அடுத்த நாள் பார்க்குறேன் கம்மியாகுது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னோட வாட்ச் ஹவர்ஸ் குறையிறதுக்கான காரணம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோ ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதில் ஓரளவுக்கு குறிப்பிட்ட வியூஸ் நல்ல வாட்ச் ஹவர்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த வீடியோவை நீங்கள் அன்லிஸ்டில் போட்டாலோ இல்லை ப்ரைவேட்டில் சேஞ்ச் பண்ணாலோ இல்லை அந்த வீடியோவை சம் ரீசனால் ஏதோ ஒரு ரீசனால் அந்த வீடியோவை நீங்கள் டெலீட் பண்ணாலோ உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாகும். அந்த வீடியோக்கு என்ன வாட்ச் ஹவர்ஸ் வந்துச்சோ அந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படியே கட் ஆகிரும். இது ஒரு பிக்கெஸ்ட் ரீசன். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எலிஜிபிலிட்டி இருக்குல்ல, நம்ம 365 நாளில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுதான் யூடியூப் எலிஜிபிலிட்டி லாங் வீடியோக்கு. இந்த எலிஜிபிலிட்டி கம்பேர் பண்ணும்போது 366வது நாளாக நம்மளோட வீடியோ சேஞ்ச் ஆகும்போது ஒரு வருஷத்துல இருந்து அடுத்த நாளாக மாறும்போது ஃபர்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்ண வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவோட வாட்ச் ஹவர்ஸ் அப்படியே கட் ஆகும். அப்போ நீங்கள் எல்லாரும் சொல்வீங்க, நான் தான் 365 நாளுக்கு அப்புறம் புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேனே, ஏன் அந்த வீடியோட வாட்ச் ஹவர்ஸ் ஈக்குவல் ஆகாதா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் சம்டைம்ஸ் நீங்கள் 366வது நாள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவோட வாட்ச் ஹவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். இது நீங்கள் 1ஆம் தேதி அதாவது 1வது நாளில் நீங்கள் அப்லோட் பண்ண வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாக இருக்கலாம். அதனால் சம் மிஸ்டேக்கால் உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் என்ன ஆகும், கம்மியாகிரும். இதுதான் ஒரு பெரிய காரணம். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான காரணம். அடுத்து 3வது ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோவை நீங்களே திரும்ப திரும்ப பார்க்குறது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பணம் கட்டி வாட்ச் ஹவர்ஸ் வாங்குறது. நீங்களே திரும்ப திரும்ப பார்க்குறது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகின மாதிரி தான் தெரிஞ்சிட்டே இருக்கும். ஆனால் யூடியூப் டீம் இருக்காங்களா, அவங்க செக் பண்ணி தான் உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் கரெக்டான எலிஜிபிலிட்டியில் செட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் அது வாட்ச் ஹவர்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட ஏர்ன் பேஜில் காட்டுவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக். வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகுது, வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்மளே நம்ம வீடியோவை ஒரு நாளைக்கு 10 டைம் மேலே பார்த்து விட்டுறது. ஓகேவா? இனிமேல் அந்த மாதிரி பார்க்காதீங்க. அது கரெக்டான டைம் கிடையாது. அடுத்து நம்ம பணம் கட்டி வாட்ச் ஹவர்ஸ் வாங்குறது. அது பணம் கட்டி வாட்ச் ஹவர்ஸ் வாங்கும்போது டக்குன்னு உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸாக தான் காட்டும். ஆனால் அது டக்குன்னு யூடியூப் சைட்லேருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் டோட்டலாக உங்களோட சேனலோட வாட்ச் ஹவர் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் எத்தனை ஹவர் வாட்ச் ஹவர்ஸ் வாங்கியிருந்தீங்களோ அது எல்லாமே அவங்க டீக்ரீஸ் பண்ணிடுவாங்க. இதுவும் ஒரு பெரிய ரீசன். இந்த ரீசனால் மட்டும்தான் உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் தவிர நான் இதில் டெலீட் பண்ணவும் இல்லை, நான் அன்லிஸ்டில் போடவும் இல்லை. என்னோட வீடியோ ஆரம்பித்து நான் 1 வருஷம் கூட ஆகலை. நான் என்னோட வீடியோவை பார்க்கல. இது எதுவுமே கிடையாது. நான் என்னோட வீடியோவில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் நான் பண்ணலை. அப்படி இருந்தும் வாட்ச் ஹவர்ஸ் கம்மி ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் தப்பான பிளேஸில் உங்களோட வாட்ச் ஹவர்ஸை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு சைடில் பிக்சர் ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணி காட்டுறேன். எங்கே உண்மையான வாட்ச் ஹவர்ஸை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட வீடியோட நம்ம ஒய்டி ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண உடனே அதில் வாட்ச் டைம் அப்படின்னு அந்த டாஸ்க் போர்டில் இருக்குதா, அதாவது லாஸ்ட் 28 டேஸ்க்கான வாட்ச் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1.8 அப்படின்னு சொல்லி என்னோட வாட்ச் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்களா. எல்லாரும் இந்த பிளேஸை மட்டும் செக் பண்ணுவாங்க. நமக்கு நேற்று நல்ல வாட்ச் ஹவர்ஸ் இருந்துச்சு, இன்னைக்கு வேறு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே நீங்கள் செக் பண்ணக்கூடாது. நீங்கள் அனலிட்டிக்கில் ஓவர் வியூ அப்படிங்கிற இடத்துல அந்த வாட்ச் டைம் இருக்குது, அந்த வாட்ச் ஹவர்ஸ் அதுவும் அந்த டெஸ்ட் போர்டில் இருக்கிறதும் ஒன்று போல தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக லைஃப் டைமில் நீங்கள் எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்ட ஆரம்பிச்சுறாங்க. இப்போ 28 டேஸ்க்கு என்னோட வாட்ச் ஹவர்ஸ் இவ்வளோ இருக்குது. இது நான் 365 நாளுக்கு எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி
பார்க்குறேன் பாருங்கள். இந்த வாட்ச் ஹவர்ஸ் சேஞ்சாக இருக்கா, 37 ஹவர்ஸ் வந்து காட்டுதா. இதுதான் 365 நாளில் உங்களோட சேனல் வீடியோஸ்க்கான வாட்ச் ஹவர்ஸ் இவ்வளோ தான். இதுதான் கரெக்டான வாட்ச் ஹவர்ஸ். ஓகே, இதுதான் என்னோட எலிஜிபிலிட்டி வாட்ச் ஹவரா, நம்ம இங்கே தான் டெய்லி வந்து 365 நாள் கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விட ஒரு சிம்பிள் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒய்டி ஸ்டுடியோவில் அதையிலே லாஸ்ட் ஏர்ன் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கா, அதை அந்த ஏர்ன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எலிஜிபிலிட்டி ஆப்ஷனில் வீடியோ வாட்ச் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் 33 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்களே, எனக்கு இந்த ஹவர் தான் உண்மையான வாட்ச் ஹவர்ஸ். அப்போ நம்ம லைஃப் டைமில் பார்த்தோம்ல அந்த 365 நாளில் அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து தப்பானதா அப்படின்னு கேட்பீங்க. அது தப்பானது கிடையாது, அது 365 நாளுக்கானது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோயிங் டேட்டா எனக்கு ஆகஸ்ட் 3 அந்த ஆகஸ்ட் 3 வரைக்கும் தான் எனக்கு அப்டேட் ஆகிருக்கு. அப்டேட் ஆகிறதுக்கு 1 வீக் வந்து டைம் எடுத்துப்பாங்க. நான் சொன்னல சம் ரீசன் சொன்னல முன்னாடி, அது எல்லாமே அவங்க செக் பண்ணிட்டு தான் அவங்க வந்து நமக்கு இந்த எலிஜிபிலிட்டி பேஜில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் உங்களோட எலிஜிபிலிட்டி வாட்ச் ஹவர் எங்கே செக் பண்ணோம் அப்படின்னா, ஒய்டி ஸ்டுடியோவில் ஏர்ன் பேஜில் இந்த எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனில் மட்டும்தான் நீங்கள் செக் பண்ணணும். வேறு நீங்கள் எங்கேயுமே செக் பண்ண தேவையில்லை. இதுதான் கரெக்டான வாட்ச் ஹவர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டவுட் ரொம்பவே கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மூணாவது ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், நம்மளோட வீடியோவோட வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போ நான் பாருங்கள் நான் ஒய்டி ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஒய்டி ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணும்போது என்னோட வீடியோவோட ஃபர்ஸ்ட் நான் லாஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோவோட எப்படி போயிருக்கு அப்படின்னு ஒரு அனலிட்டிக் நான் செக் பண்ணுறேன். இப்போ அனலிட்டிக் செக் பண்ணும்போது அதில் ரேங்கிங் வியூஸ்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வியூஸ், இம்ப்ரெஷன், கிளிக் அண்ட் ஆவரேஜ் வியூ டூரேஷன், இந்த மூணையும் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ வியூஸ் அப்படிங்கிறது எதனால் நமக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் யாரோ நம்மளோட வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், மக்களை நம்ம வீடியோவை கிளிக் பண்ண வைக்கணும். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன, முக்கியமான ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தம்ப்லைன் வந்து எவ்வளோ சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு க்யூரியாசிட்டியாக நம்ம கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் மக்கள் வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்கான மக்களுக்கு உங்களை பற்றி தெரியும், உங்களோட வீடியோ நல்லாயிருக்கும், உங்களோட வீடியோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் புதுசாக வரக்கூடிய பீப்புளுக்கு உங்களை யாருன்னே தெரியாது. உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட தம்ப்லைனை வந்து ரொம்ப சூப்பராக மேக் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி தம்ப்லைன் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தம்ப்லைன் நான் மேக் பண்ணுறதுனால என்னோட வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ரெஷன் கிளிக் த்ரோ ரேட் இருக்குல்ல, அது வந்து எப்போதுமே க்ரீன் டிக்கில் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட தம்ப்லைன் வந்து ரொம்பவே பெஸ்ட்டான தம்ப்லைன், அதாவது நம்மளோட தம்ப்லைன் வந்து கரெக்டாக இருந்துச்சு, மக்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இதிலே கொடுத்துருவாங்க. 4.1% கொடுத்துருக்காங்களா, என்னோட தம்ப்லைன் வந்து கரெக்டாக இருக்குது. நான் செகண்ட் வீடியோக்கு செக் பண்ணி காட்டுறேன். அந்த இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட்டில் 8.3 அப்படின்னு இருக்கா தம்ப்லைன். இதோட பெஸ்ட்டான ஒரு தம்ப்லைன், நல்லா இருக்குது, மக்கள் வந்து அதிகமாக கிளிக் பண்ணி பார்க்குறாங்கன்னு அர்த்தம். இவன் புதுசாக வரக்கூடிய பீப்புளுக்கு நம்மளோட யூடியூப் சைட்லேருந்து நம்ம வீடியோவை கொண்டு போய் சஜஷனில் ரெக்கமெண்டேஷனில் யூடியூப் சைட் கொடுப்பாங்க. அப்போ புதுசாக பார்க்கக்கூடியவங்க எதை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, உங்களோட வீடியோக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை பார்க்க முன்னாடியே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தம்ப்லைனை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஓகே, அந்த தம்ப்லைனில் வந்து அவங்க பிடிச்சிருந்து ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தினால தான் மட்டும்தான் கிளிக் பண்ணுவாங்க. அப்படி கிளிக் பண்ணால் மட்டும்தான் அவங்க வீடியோ பார்க்க முடியும். நீங்கள் எல்லாரும் சொல்கிறது என்னவா இருக்கும், நான் சூப்பராக வீடியோ போடுறேன், என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவுற மாதிரி இருக்கும், அதாவது நிறைய விஷயங்களை வந்து நான் நல்ல விஷயங்களை சொல்கிறேன், என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் ஆனால் யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தாலும் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்தால் மட்டும்தானே உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும். கிளிக் பண்ணி வந்தால் மட்டும்தானே உங்களோட வீடியோ அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் அவங்கள கிளிக் பண்ண வைக்கணும் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டான தம்ப்லைனை கொடுக்கணும். அந்த தம்ப்லைனோட நீங்கள் எல்லாருமே இப்போ செக் பண்ணுங்கள், உங்களோட ஒய்டி ஸ்டுடியோவில் போயிட்டு ஒவ்வொரு வீடியோக்களையும் அந்த இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் வந்து க்ரீன் டிக்கில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள். என்னோட வீடியோ எல்லா வீடியோவுமே இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் வந்து அந்த தம்ப்லைன், அதுதான் தம்ப்லைன் வந்து டிக்கில் இருக்கணும். சப்போஸ் எனக்கு டிக்கில் இல்லை, எனக்கு வந்து டவுனாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம தம்ப்லைனை இன்ட்ரெஸ்டிங்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடிட் ஆப்ஷன் மூலமாக நம்ம தம்ப்லைனை புதுசாக நீங்கள் தம்ப்லைன் சேஞ்ச் பண்ணுங்க. அது க்ரீன் டிக் வர வரைக்கும் நீங்கள் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து உங்கள் தம்ப்லைனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு தம்ப்லைன் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வியூஸ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், உங்கள் சேனலும் ஈஸியாக வந்து க்ரோ ஆகும். ஓகே, இன்னைக்கு இந்த 2 விஷயமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அடுத்தடுத்த வீடியோ
வீடியோஸ் லைவ் போட்டால் என்ன ஆகும், ஷார்ட்ஸுக்கு எப்படி வந்து வாட்ச் ஹவர்ஸ் வியூஸ் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எல்லாரோட டவுட்டுக்கும் நான் அடுத்தடுத்து வீடியோ போட தான் போகிறேன். நீங்கள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.